தொடர் மழையால் சிறுவாணி அணை நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மளவென சிறுவாணியினுடைய நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒரே நாளில் 4 அடிக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது சிறுவாணி அணை. கோவை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான நீர் ஆதாரங்களில், குடிநீர் ஆதாரங்களில் ஒன்று சிறுவாணி அணை. கிட்டத்தட்ட 22 வார்டுகள் மற்றும் 7 டவுன் பஞ்சாயத்துகள், 10 கிராம ஊராட்சிகளுக்கு சிறுவாணி அணையினுடைய குடிநீரே ஆதாரமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முதல் இன்று காலை வரை கிட்டத்தட்ட 63 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சிறுவாணியுடைய அணையின் என்பது நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. நேற்று முன்தினம் அணையுடைய நீர்மட்டம் என்பது 11 அடியாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் 14 அடியாக இருந்தது. தற்பொழுது 18.89 அடியாக உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் 4 அடிக்கு மேலாக நீர் உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் பொறுத்தவரையில் 3 அடியாக உயர்ந்த நிலையில் தற்போது 4 அடியாக உயர்ந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 8 அடிக்கு பக்கமாக சிறுவாணியுடைய அணை நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை என்பது நிற்காமல் இருக்கிறது. எனவே அணையுடைய நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் கோயம்புத்தூருக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சிறுவாணி அணையிலிருந்து நீர் என்பது தங்கு தடையின்றி இன்னும் சில மாதங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பகுதியில் அடைமழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினமும் இந்த அணையினுடைய நீர்மட்டம் என்பது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.